இன்றைக்கி சௌச்சௌ சேர்த்து கார சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நார்மல் கார சட்னியை விட இது நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம், பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம்னா நீங்கள் 2 கை ஃபுல்லாக போட்டுங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுட்டு 2 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி வந்து சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் புளி சேர்க்கறனால 2 தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வந்து கொத்தமல்லி இதுவும் சேர்த்துக்கோங்க. சீரகம் வந்து கொஞ்சம் அதிகமாகவும், கொத்தமல்லி கொஞ்சம் கம்மியாகவும். ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லினா சீரகம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து உப்பு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும், ரொம்ப வதங்கிட வேண்டாம். சௌச்சௌ வந்து தோல் சீவிட்டு ஒரு மீடியம் சைஸ் சௌச்சௌ எடுத்துருக்கேன். அது நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அது கொஞ்சம் வதங்கணும், அதனால் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 6-7 நிமிஷம் வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். ஒரு கை ஃபுல்லாக வந்து நான் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். வேணுன்னா நீங்கள் கொத்தமல்லி புதினா கூட சேர்த்துக்கலாம். கறிவேப்பிலை சேர்த்திங்கன்னா அது ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் அந்த சௌச்சௌ டேஸ்ட்டும் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். புதினா கொத்தமல்லி சேர்த்திங்கன்னா அது அந்த ஃப்ளேவரில் இருக்கும். அதனால தான் நீங்கள் கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் வதக்கிட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. ஒரு 6-7 பல் பூண்டு, கொஞ்சமாக வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க. சிம்மில் வச்சு ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்திங்கன்னா இந்த அளவுக்கு சௌச்சௌ நல்லா வதங்கிடும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து எல்லா கார சட்னியுமே கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து நிலக்கடலை பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் இது சேர்க்கறனாலும் சேர்க்கலாம், இல்லைன்னா வந்து தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். எல்லாமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக திப்பியாக, ரொம்ப திப்பியாக இருந்தால் நல்லா இருக்காது, ரொம்ப நைஸாக இருந்தாலும் நல்லா இருக்காது. பார்த்தா தெரியுதுல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இது தாளிக்க கூட தேவையில்லை, அப்படியே வந்து வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டால் அது வேறு மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே வந்து வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். நீங்கள் சௌச்சௌவுக்கு பதிலாக வந்து முள்ளங்கி கூட சேர்த்துக்கலாம். முள்ளங்கி நல்லா தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை நல்லா வதக்கி ஒரு 6-7 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டே வதக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, முள்ளங்கியாக இருந்தாலும் சௌச்சௌவாக இருந்தாலும். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.